வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன் ஐட்டம் தான். என்னென்னு பார்க்கலாம். ஸ்டஃப் பராட்டா, ஆனால் சூஜி ஸ்டஃப் பராட்டா. நம்ம சொஜ்ஜி அப்பம்னு பண்ணுவோம் இல்லையா, சொஜ்ஜி வந்து வெல்லத்தில் பண்ணிவிட்டு அதை வந்து மைதாக்குள்ளே வச்சு தட்டி அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுப்போம்ல, அது இன்ஸ்டெட் ஆஃப் அது நம்ம பராட்டாவும் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ரவையை வந்து வறுத்துட்டுருக்கேன். இந்த கப்பால் 1 கப் ரவை சும்மா ஜஸ்ட்டு நல்ல சுளீர்னு சூடு வர வறுத்துக்கோங்க போகிறோம். இதுக்கு 3/4 கப்பு, அதாவது இது ஃபுல்லாக எடுத்துருந்தேன் ரவை, ஒரு 3/4 கப்பு கிட்டக்க வெல்லம் எடுத்துக்கோங்க. இதை அதில் போட்டு 3/4ல் 1, அதுக்கு மேலே வேண்டாம், 1க்கு மேலே வேண்டாம், சரிக்கு சரி இருக்கட்டும் போகிறோம். ஸோ 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இது சப்பாத்தி மாவு, உப்பு மட்டும் போட்டு வச்சுருக்கேன், பிசைஞ்சிக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் கிட்டக்க எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். நல்ல கை அழுந்தி பிசைங்க போகிறோம். சப்பாத்தி அண்ட் பராட்டா எல்லாமே சாஃப்டாக வரும். இதுக்கு வந்து பால் விடணும், வெந்நீர் விடணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னும் நல்லா ஜோராக பிசைஞ்சு வச்சுட்டோம். இது அப்படியே கொஞ்ச நாளைக்கு ஊறட்டும், எடுத்து வச்சிடலாம். வறுத்த ரவையை கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இது 1 கப் வெல்லத்தை போட்டிருக்கேன். 1 கப் தண்ணி, 1.5 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். இன்னொரு 1/2 கப் விடுறேன் சந்தேகத்துக்கு. வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லத்தில் குப்பை இருக்காதுன்னா நீங்கள் அப்படியே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு பண்ணிவிடுங்க. வெல்லம் கரையட்டும் பார்க்கலாம். ஸோ இது நல்லா கரைஞ்சி கொதிச்சாச்சு, வடிகட்டி எல்லாம் பண்ணியாச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி போட்டுறேன். ஒரே 1 டீஸ்பூன் நெய் விடுறேன். எக்ஸாக்ட்லி 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க போதும், சரியாக இருக்கும். அதுக்கு மேலே வேண்டாம். இதை அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு இந்த ரவையை இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கோசரம் தான் இது வந்து நல்லா வறுத்துட்டு பண்ணணும். நல்ல வாசனை வர வறுத்துட்டேன்னா இந்த மாதிரி வெல்லத்தில் போட்டுட்டு ஈஸியாக அதை கிண்டிட முடியும். வறுக்கலைன்னா அது ஒரே பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கும். அதனால் வறுத்த ரவையாகவே இருந்தால் கூட ஒரு தடவை வறுத்துருவோம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் போகிறோம். அடுப்பை அனுப்பிச்சிட்றேன். இது நல்லா ஆறின அப்புறமா இதை உருட்டி நம்ம ஸ்டஃப் பண்ணி பராட்டா பண்ணலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நிச்சயமாக பிடிக்கும். கையில் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் லஞ்சுக்கு, இல்லை நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட இந்த மாதிரி பராட்டா எடுத்துன்னு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் மாற்றினுடலாம் வேறு ஏதாவது பிளேட்டில். இப்போ வந்து இது அப்படியே ரொம்ப இறுகாமல் இருக்கும். அப்புறம் நல்லா ஆறினதும் அதை உருட்டி வச்சுனுடலாம். நம்ம இது கொஞ்சம் ஆறினப்புறம் பார்க்கலாம். ஆறினப்புறம் அழகாக உருட்டிடலாம். கையில் ஒட்டவே ஒட்டாது உங்களுக்கு. கையால் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அப்புறமா குழவையால் இடலாம். ஸோ எப்போ பாரு ஒரே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு இது ஒரு சேஞ்சான இது. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஏன்னா எல்லோரும் எப்போ பாரு ஆலு பரோட்டா சாப்பிடுவே, இல்லைன்னா வேறு ஏதாவது கோபி பரோட்டா, மூலி பரோட்டா, அந்த மாதிரி ஸ்டஃப் பரோட்டாஸ் நீங்கள் வேறு ஏதாவது சாப்பிட்ருக்கலாம். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற சூஜி பரோட்டா. இதெல்லாம் என்ன அழகாக உப்பி வந்துட்டுருக்கு தெரியல உங்களுக்கு. நல்ல சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லை கைக்கெல்லாம் எடுத்துன்னு போகிறது கூட சாஃப்டாகவே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பரோட்டா பண்ணுறதே திருப்பி 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 போடாதீங்கோ. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு 4 தடவை திருப்புங்கோ போகும். ரெடி ஆகிட்டு பார்த்தாலே தெரியும் இல்லையா உங்களுக்கு. சூடான சூஜி ஸ்வீட் பரோட்டா தயார். இன்னொன்றும் பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு தொட்டுக்க எதாவது வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது நல்ல புளிப்பான ஊறுகாய் வச்சுன்னு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். லெமன் பிக்கிள்லேயே ஸ்வீட் போட்ட லெமன் பிக்கிள் வரும், அதெல்லாம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மாங்காயில் சுண்டா மாங்கான்னு ஒன்று கிடைக்கும், நம்மளே கூட பண்ணியிருக்கோம். அந்த மாங்காய் ஊறுகாய் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது செகண்ட் டைம். தேர்ட் இவ்வளோ போகிறோம். அதுக்கு மேலே இன்னும் ஒரு தடவை அந்த பக்கம் திருப்புவேன், இந்த பக்கம்லாம் இப்படி நல்ல ஓரம்லாம் அமுத்தி விட்டு பண்ணுவோம். இதுவே போகும். அதில் உப்பி வருதுலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தியும். ஹோப் இந்த சூஜி ஸ்வீட் பரோட்டா உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.